இலங்கையும் மாலத்தீவும் மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? 5 லட்சம் மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு, இல்லை தீவுன்னு சொல்லலாம். ஒரு சிறிய தீவு தான் மாலத்தீவு. இந்த மாலத்தீவு இந்திய பெருங்கடல் பகுதியில் புவியியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருப்பதால் இந்தியா அதோட தொடர்ந்து நட்பு பாராட்டி வந்ததில் இப்போது சர்ச்சை வெடித்திருக்கு. இந்தியாவுக்கு மாலத்தீவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் மாலத்தீவுக்கு இந்தியாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தான் மாலத்தீவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது. அதனால் மாலத்தீவு இந்தியாவை சார்ந்து தான் இருந்தாங்க இது வரைக்கும். ஆனால் இப்போது அதில் ஒரு சர்ச்சை வெடித்திருக்கு. இந்தியாவிலிருந்து வெறும் 70 கடல் மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படிங்கிறது 50 ஆண்டுகளுக்கு மேலானது. இன்னைக்கு நேற்று கிடையாது. 2 இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு உறவாக தான் இருந்துட்டு வருது. மாலத்தீவுக்கு நிறைய வழிகளில் இந்தியா உதவி பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 1988ஆம் ஆண்டு மாலத்தீவில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் உதவியோட ஆட்சி கவிழ்ப்புக்கு முயற்சி நடந்துச்சு. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதில் தலையிட்டு அந்த ஆப்ரேஷன் காக்டஸ் மூலம் அதை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த உள்நாட்டு பிரச்சனையை இந்தியா தான் போய் தடுத்து நிறுத்தி அதை சரி பண்ணாங்க. அதேபோல் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட போது முதல் நாடாக சென்று மாலத்தீவுக்கு உதவியதும் இந்தியா தான். 2004 சுனாமி ஏற்பட்ட போது மாலத்தீவு முற்றிலுமாக உருகுலைந்து போயிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாடாக போய் மாலத்தீவு ஹெல்ப் பண்ணது நம்முடைய இந்தியா தான். கடந்த 2014 மாலத்தீவில் தண்ணி பிரச்சனை ஏற்பட்டு 1.5 லட்சம் மக்கள் மாலத்தீவில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. 1.5 லட்சம் பேர் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அப்போது ஆப்ரேஷன் நீர் அப்படிங்கிற பேரில் இந்தியா என்ன பண்ணுறாங்க, மாலத்தீவு மக்களுக்கு இந்திய விமானப்படை 374 டன் தண்ணீரை டெல்லியிலிருந்தும் அரக்கோணத்திலிருந்தும் மாலத்தீவுக்கு கொண்டு போய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த நாடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போது கோவிட் பெருந்தொற்று கொரோனா தாக்கம் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கொரோனா தாக்கத்தின் போது மாலத்தீவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது மாலத்தீவுக்கு தடுப்பூசிகளை ஃப்ரீயாக கொடுத்தது இந்தியா தான். உடனே அவங்க மக்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா ஓடோடி போய் தடுப்பூசிகளை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய உதவிகள் இந்தியா பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் இப்போது மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான சர்ச்சை அதிகரித்திருப்பது அப்படிங்கிறது ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட் நடிகர்கள் நிறைய நடிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க போட்ட ஹேஷ்டேக்களும் மாலத்தீவுக்கு போகாதீங்க லட்சத்தீவுக்கு வாங்க அப்படிங்கிற வாசகங்களும் உணர்ச்சி பூர்வமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் மாலத்தீவு மக்களுடைய மனநிலை நாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறதையும் கவனிக்க தவறக்கூடாது. மக்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், அரசுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். அரசு பண்ணுற தவறுக்கு மக்கள் பலிக்கடாகக்கூடாது இல்லையா? அதையும் நம்ம ஒரு கணம் யோசிக்கிறோம். ஆனால் இந்தியா மாலத்தீவு இடையான சர்ச்சை நாளுக்கு நாள் பெருகி அதிகமாகிட்டே போகுது. இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்ன பிரமுகர்களை உடனடியாக மாலத்தீவு அரசு இடைநீக்கம் பண்ணி தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தினாலும் கூட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய எதிர்ப்பலை தீவிரமாக இருக்கு. இந்த 3 அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான கருத்துக்களை போட்டாங்க. அது ஒரு பெரிய பூதாகரமாக மாறிச்சு. இந்தியாவுடைய எதிர்ப்பை அது சம்பாதிச்சுது. உடனே மாலத்தீவு அரசு என்ன பண்ணுறாங்க, அந்த 3 அமைச்சர்கள் போட்ட கருத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 3 அமைச்சர்களையும் பதவி நீக்கம் பண்ணுறாங்க. அதோடு இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தா உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்த பாலிவுட் பிரபலங்கள்ல இருந்து பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாருமே மாலத்தீவுக்கு எதிரான கருத்துக்கள் போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நீங்கள் எங்கள் பிரதமர் அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும், மாலத்தீவுக்கு போகாதீங்க லட்சத்தீவுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க. இப்படி அந்த பிரச்சனைங்கிறது ஒரு முடிவு இல்லாமல் தொடர்ந்து பெரிய லெவலில் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை பெருசாக தான் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்ச பாடு இல்லை. இந்தியர்கள் மட்டுமல்லாது இஸ்ரேல் தூதரகமும் லட்சத்தீவுக்கு சுற்றுலா போக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டும் சொல்ல, இஸ்ரேலும் சொல்கிறாங்க லட்சத்தீவுக்கு சுற்றுலா போங்க அப்படிங்க, அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. மாலத்தீவுகளுக்கு சுற்றுலா போகிறது மட்டும் இல்லாமல் வேலைக்காக அங்கே போகிறதுலையும் இந்தியர்கள் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. வெறும் இந்தியர்கள் பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவுக்காக மட்டுமே மாலத்தீவு போல, வேலைக்காகவும் அங்கே போகிறாங்க அப்படிங்கிறது மறக்கக்கூடாது. மாலத்தீவை புறக்கணித்து லட்சத்தீவுகளுக்கு சுற்றுலா போங்க அப்படின்ற வாதம் மாலத்தீவுக்கு சுற்றுலாவுக்காக மட்டுமே இந்தியர்கள் வராங்க அப்படின்னு நினைச்சு பேசுகிறாங்க. அப்படின்னா இங்கே வேலைக்காக தங்கியிருக்கக்கூடிய 30,000 40,000 இந்தியருடைய நிலை என்னவாகும் அப்படின்னு யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேட்டியில்
மாலத்தீவு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் செந்தில் கேள்வி எழுப்பியிருக்கார். சரியான ஒரு கேள்வி. சுற்றுலா மட்டும் போகாதீங்க, லட்சத்தீவுக்கு போங்கன்னு சொல்றீங்க சரி, ஆனால் இந்திய மக்கள் சுற்றுலாவுக்காக மட்டுமே மாலத்தீவு வர்றது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் 40,000 பேர் இருக்காங்க தோராயமாக. அப்போ அவங்களுடைய நிலை என்னவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. மாலத்தீவு மக்கள் இந்தியாவுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்காங்க. காரணம், கடந்த காலத்தில் இந்தியா செய்த உதவி அதை அவங்க மறக்கலை. எப்பப்பெல்லாம் நெருக்கடி ஏற்படுதோ முதல் நாடாக ஓடி உதவி பண்ணுறது இந்தியா தான். அந்த இந்தியா செய்த உதவி அவங்க மறக்கலை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் ஒரு இந்தியரை வேலைக்கு எடுக்க மாலத்தீவு அரசுக்கு இந்திய மதிப்பில் 18,000 ரூபாய் வைப்பு தொகையாக கொடுக்கணும். அதே நேரத்தில் வங்கதேசத்தை சேர்ந்தவரை வேலைக்கு எடுத்தா அரசுக்கு 43,000 ரூபாய் வைப்பு தொகையாக கிடைக்கும். ஆனாலும் லாபத்தை பார்க்காம இந்தியர்களை வேலைக்கு எடுக்கவே மாலத்தீவு அரசு முன்னுரிமை கொடுத்து வருது அப்படின்னும் அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கார். மாலத்தீவின் தமிழ் சங்கம் மூலமாக தமிழ்நாட்டில் இருந்து அதிகமான முதலீடுகளை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசுடனும் பேசியிருக்கோம். இதற்காக தமிழ்நாடு எக்ஸ்போ என்ற நிகழ்ச்சியை அடுத்த மாதம் மாலத்தீவில் நடத்திருக்கோம். இதன் மூலமாக இன்னும் நிறைய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிட முடியும் அப்படின்னு மாலத்தீவு தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகி ராக்கெட் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. மாலத்தீவு அதிபர் தேர்தலின் போது போட்டியிட்ட மொய்சு இந்திய எதிர்ப்பு முழக்கத்தை முன்வைத்து வெற்றி பெற்றார். மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடு, அதனால இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில இந்தியா இஸ்ரேல் நாட்டுக்கு ஆதரவாக இருப்பதும் மாலத்தீவுக்கு ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. மொய்சுவினுடைய இந்தியாவை வெளியேறு முழக்கம் வெற்றி பெற்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு இங்க சொல்லலாம். அவங்க நாட்டில் போயிட்டு இந்தியாவை வெளியேறு அப்படின்னு சொல்ற முழக்கம் உடனே மாலத்தீவு மக்கள்லாம் அதை ஏற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்காங்க, ஹமாஸுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ மாலத்தீவு என்ன பண்ணுவாங்க? இஸ்லாமிய நாடு இல்லையா, அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்போ ஹமாஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மாலத்தீவு அரசும் அந்த மக்களும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற மாதிரி தான் விஷயத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ முகமது முயிஸ், அதாவது மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் என்ன பண்ணுறாரு? ஹமாஸுக்கு இந்தியா எதிராக, இஸ்லாமியர்களுக்கு இந்தியா எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கும் போது மாலத்தீவு மக்கள், பெரும்பான்மையான மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதே இலங்கை பிரச்சனையில் இந்தியா என்ன பண்ணாங்க? எத்தனையோ முறை இந்தியாவுக்கு எதிராக சீனாவோட கை கோர்த்தாலும் கூட, ஏன் பாகிஸ்தான் போரின் போது கூட, பாகிஸ்தான் போர் நடந்துச்சு இல்லையா, அந்த பாகிஸ்தான் போரின் போது கூட பாகிஸ்தானை ஆதரித்த போதிலும் கூட மாய்ந்து இலங்கை அரசுக்கு உதவிகளை வாரி வழங்கி வராங்க இந்தியா. ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்ததை பற்றி பெருசாக பேசுறது கிடையாது. இத்தனைக்கும் அவங்களோட தொப்புள் கொடி உறவுள்ள தமிழர்கள் தாயகத்தில் வாழ்கிறாங்க. சீனாவுக்கு துறைமுகத்தை தாரை வாக்குறாங்க, பொருளாதார மண்டலத்தை உயில் எழுதி கொடுப்பது போல கொடுக்குறாங்க. ஆனாலும் சீனா பக்கம் இலங்கை சாய்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ வியூகங்களை இந்தியா வகுக்கிறாங்க. இத்தனைக்கும் சிங்களர்களும் பௌத்த தலைவர்களும் இந்தியா அப்படின்னாலே விஷம் கக்குகிறவர்கள். ஆனால் மாலத்தீவின் நிலை இப்போ அப்படி கிடையாது. அந்த நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களும் இந்தியர்களுமே இதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மாலத்தீவு பொறுத்த வரைக்கும் நிலைமை முற்றிலும் மாறுபட்டது. அங்கே ஒரு வித்தியாசமான நிலைமை தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மொய்சுவின் இந்த எதிர்ப்புக்கு எதிராகவும் 40% மக்கள் வாக்களித்திருக்காங்க. பிரதமர் மோடியை விமர்சித்த அமைச்சர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அதோட மாலத்தீவுக்கு இந்தியாவிலிருந்து 900 முதல் 1000 டன் வரை அரிசி, சர்க்கரை, கோதுமை மாவு, காய்கறி அப்படின்னு அனுப்பப்பட்டு வருது. இந்த சர்ச்சைகளால ஏற்றுமதியில் எந்த பாதிப்பும் கிடையாது. தற்போதைய மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு இந்தியாவை வெளியேறு அப்படிங்கிற முழக்கத்தை முன்னெடுத்த போதும் கூட எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஏன்னா நம்ம மாதிரி இந்த அடிப்படைக்கு தேவையான பொருட்களை சீனாவாலோ இலங்கையாலோ ஏற்றுமதி செய்துவிட முடியாது. மேலும் அங்கு வாழக்கூடிய இந்தியர்கள், தமிழர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கு. அதை நாம மறுக்கவும் கூடாது. இப்போ ஏற்பட்டுள்ள இந்த சர்ச்சை எரியும் தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி கதை தான். இதை ஊதி பெருசாக்காம விட்டுடணும். முயிசு இப்போ சீனா சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அதனால இதை வளர்ப்பது சீனாவுக்கே சாதகமாக முடியும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு உணர்ச்சிகளுக்கு முதலிடம் தராம ஆக்கப்பூர்வமாக செயல்பட இந்தியா முன்வரணும் அப்படிங்கிறத இந்திய நாட்டின் மீது உண்மையான பற்று, அக்கறை உள்ளவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு.